வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரலாவே இருக்குது. எந்த ஒரு அப்பும் போகல, டவுன்லயும் போகல. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 20 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பாயிண்ட் நெகட்டிவ்ல போனது. திருப்பி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வந்தது. ஒரு ஃப்ளாட்டான இதுலயே தான் போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ரேட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா 6.5ல இருந்துச்சு. அத அப்படியே 6.5லயே வச்சிருக்காங்க. அது என்னன்னா 0.25 வந்து ரெட்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்துகிட்டு இருந்தது. பட் ஆனா அதில எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர் ரேட் மட்டும் இப்ப கட் பண்ணியிருக்காங்க. சிஆர்ஆர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பிஃபோரா பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5ன்னு இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா 4ன்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்பிஐ மீட்டிங் இத வச்சே இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா ஒரு அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருந்தது மார்க்கெட்டு. இப்ப எந்த ஒரு நியூஸும் இல்லாதனால அப்படியே ஃப்ளாட்லயே போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்டுல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணி நேத்து நல்லாவே ஒரு அப்ல போனது. கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட் ஏறி கடைசியில 240 பாயிண்ட் க்ளோஸ்ல முடிஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்திய இதுலயே குளோசிங் பிரைஸ்லயே அப்படியே தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கிளியர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இது பண்ணலாம். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம பை பண்றதா, சேல் பண்றதா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம இறங்கி போய்க்கலாம். சென்செக்ஸும் பாருங்க எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. அப்படியே சேம் எஸ்டர்டே க்ளோசிங் பாயிண்ட்லயே தான் அப்படியே இருக்குது. அது கரெக்ட்டா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஸோ இதுலயும் ஒரு கிளியர் ட்ரெண்ட் எதுவுமே இல்ல. இந்த ஆர்பிஐ மீட்டிங் இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 4 நாளா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 52,000லேருந்து 53,600 வரை இந்த 54,000 வரைக்கும் நியர்பை போயிட்டு வந்துருச்சு. அடுத்து 2,000 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் எ வீக்ல ஏறுச்சு. இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டான இதிலே போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் இதில பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. இதனால பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்தது. ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்திருந்துருக்கலாம். பட் எப்படி இருக்குன்னு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி 50ல இன்னைக்கு டாப் கெய்னரா யார் இருக்கான்னு பார்த்தா பஜாஜ் ஆட்டோ தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.31% வந்து அப்ல இருக்குது. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கு, பிபிசிஎல், மாருதி, ஐடிசின்னு இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இன்னைக்கு இல்ல. அதிக வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. அதனாலேயே இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த ஒரு அப் ட்ரெண்ட் போகவே இல்ல இன்னைக்கு. பேங்க் நிஃப்டில பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் தான் டாப் கெய்னரா இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, பிஎன்பி இவங்கலாம் வராங்க. பெரிய மார்க்கெட் கேப் உள்ள ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க், இந்துஸ்இண்ட் பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்ல போயிடுச்சு. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% டவுன்ல போயிருக்கு. இந்துஸ்இண்ட் பார்த்தீங்கன்னா 0.75% டவுன்ல போயிடுச்சு. இந்துஸ்இண்ட் பேங்க் திருப்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. கிட்டத்தட்ட 990 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இருக்குது. இது ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்தில் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டை வந்து இதில் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 16லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,597 கோடிக்கு பை பண்ணியிருந்திருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்டு அக்டோபர் அந்த மந்த் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 32,000 கோடிக்கு அவங்க சேல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே பையிங் சைடு தான் இருந்திருக்காங்க. எஃப்எம்சிஜியில் நவம்பர் மிடிலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பையிங் ரேஞ்சே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,184 க்ரோர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. அதே நவம்பர் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு 3,500 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் ஃபுல்லாகவே சேல் பண்ணிட்டாங்க. ரியாலிட்டியில் நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே பை பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் குட்ஸில் நவம்பர் மிடிலுக்கு அப்புறம் தான் பை பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் சர்வீஸு, கன்சியூமர் டியூரபிள், டெக்ஸ்டைல்ஸ், பவர், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மிடிலுக்கு அப்புறம் தான் பை பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நவம்பர் 15க்கு அப்புறம் அவங்க வந்து இந்த எஃப்ஐ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேலிங் தான். அதில் எல்லா செக்டார்லையுமே அவங்க சேல் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா அவங்க எந்தெந்த அந்த செக்டார்லலாம் சேல் பண்ணியிருக்காங்களோ இப்போ அதை பார்த்துட்டு நம்மளும் எல்லாம் சேல் பண்ணியிருப்போம். டிஏயாக இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம சேல் பண்ணியிருப்போம்.
ஸோ இப்போ அது பார்க்கும்போது அவங்க ரூ. 1000 வித்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரூ. 1000 வித்திருப்பாங்க. அத பார்த்து நம்மளும் விக்க ஆரம்பிக்க இப்போ 700, 600ன்னு வச்சுக்குவோம். இப்ப எஃப்ஐயோட பையிங் ரேஞ்ச் வந்துருச்சு. இப்ப அதனால என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த டிசம்பர் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா அப்படியே பை பண்ணிட்டே போறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 2, 3 நாளாவே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அவங்க எந்தெந்த செக்டார்ல விக்கிறாங்க, எப்படி விக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்லாம் நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம்னா, நம்மளும் இதுல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கம்பெனி டிவிடெண்டு, போனஸு, ஸ்டாக் ஸ்ப்ளிட் அது அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட லிஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. டிசம்பர் 6 வந்து ரெக்கார்ட் டேட்டு, அதாவது இன்றைக்கி தான் ரெக்கார்ட் டேட்டு. இன்றைக்கி முன்னாடி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த போனஸ் ஷேர்லாம் கிடைக்கும். போனஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் கிடைக்கும். அடுத்தது இதே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூவை ரூ. 10 இருந்ததை ரூ. 1 மாற்றுறாங்க. அதுவும் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ பாருங்கள் இந்த ஷேர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எரையா லைஃப் சேவ்ஸ் லிமிடெட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. டிசம்பர் 6 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10லேருந்து ரூ. 1 மாற்றுறாங்க. ஸோ இந்த ஷேர் நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் டவுன்ஷிப் லிமிடெட். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 10 பைசாங்கிற விதத்தில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷேர்லாம் போனஸு, டிவிடெண்டு எல்லாம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஐஜிஎல் ஷேர் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மீட்டிங் வந்து டிசம்பர் 10 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் இம்பேக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 386 இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 320, 325 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 386. ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க எந்த ரேஷியோவில் கொடுக்க போகிறான்னு. இப்போ கூட பை பண்ணிக்கலாம். இது பையிங் ரேஞ்சு தான். சப்போஸ் இறங்கினா கூட நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த ஷேரிங் இப்போ பை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குறா இருந்தாலும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள், ட்ரெண்டை பாருங்கள், ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிட்டு வாங்க. நியூஸ் பேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு நிஃப்டி 50. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு இதையும் வாங்க வேண்டாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. நன்றி நண்பர்களே.